ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மைலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னாக்கா, இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச கூட்டு குழம்பு தாங்க. இது எல்லா காய்கறியும் போட்டு கருவாடு போட்டு சூப்பர் டேஸ்ட்டான கூட்டு குழம்புன்னு சொல்லுவோம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி செய்கிறேன். கருவாடு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கருவாடு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை எறா கூட சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட சைவம் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே போடாமல் கூட செய்யலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம் பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் எல்லாமே முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய், அப்புறம் சவுச்சவு, நூக்கல் எல்லாமே போட்டுக்கிறேன். நீங்கள் என்னென்ன காய்கறி போட்டுக்கிறீங்களோ நீங்கள் எல்லாமே போட்டுக்கலாம். வெண்டைக்காவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது புடிக்கரணை, இதை வேக வச்சு இதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு குழம்பு தாங்க இது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பூண்டை உரித்து சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 3லேருந்து 4 தக்காளி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் கழுவிட்டு. அது பக்கம் அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். எண்ணெய் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கலாம். வெந்தயம் காஞ்சதும் இது கூட நான் வடகம் சேர்க்குறேன். உங்களுக்கு வடகம் வேணானாக்கா நீங்கள் வெங்காயம் கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம அறுத்து வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது கூட நான் வெண்டைக்காயும் சேர்த்துக்கொள்கிறேன். அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன்லேயே பாதி தான் சேர்த்துக்கிறேன். நான் கூட்டு மிளகாய்த்தூள் போடுறதுனால காரமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு காரத்தை ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதக்கி விட்டாச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். மிளகுலாம் அரைச்சி வச்சுருந்தால அந்த மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொதி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம புடிக்கரணை உரித்து வச்சுருந்தால கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ கருவாடு கழுவி வச்சுக்கிறேன். நெத்திலி கருவாடு தான் சேர்க்குறேன் நாங்கள். நீங்கள் எந்த கருவாடு வேணால் சேர்த்துக்கொள்ளலாம். நெத்திலி கருவாடு கழுவி வச்சுருந்தா அந்த நெத்திலி கருவாடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரிலே 2 ஸ்பூன் அளவுக்கு கூட்டு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கூட்டு மல்லித்தூள் அது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இது அது கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த காய்கறி கூட இது சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். இப்போ இது கூட நான் வேக வச்சுருக்கிற கல்லையும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் மல்லாட்டை வேணாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் வேக வச்ச கல்லை சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் தேங்காய் சேர்க்குறேன். உங்களுக்கு தேங்காய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்க்காம கூட செய்யலாம். தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் தேங்காய் கொஞ்சமாக சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ மூடியை போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. காய்கறிலாம் வெந்ததுக்கு அப்புறம் கடைசியாக இந்த புளியை மட்டும் கடைசியாக ஊற்றிக்கோங்க. கடைசியாக ஊற்றி நான் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ கடைசியாக நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். புளியை ஊற்றி மாங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். புளியை தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க.
உப்பு தேவைக்கேற்ப நம்ம திருப்பி போட்டுக்கிறேன். உப்பு பத்தலைன்னு நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு உப்புலாம் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. புளிப்பும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்ட்டான கூட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானாக்கா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு ரெசிபியில் சந்திக்க